இந்த என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இது வாங்க பார்த்துரும். என்னடா இங்க அந்த இடத்துல ஏதோ இருந்துச்சுங்க. தெரியல. இதுதானே நியூ ரெசிபி அன்லாக்டு. மஷ்ரூம் இருக்குங்க. ஓகே என்னடா அடிக்குது என்ன? ஒரு வேளை அழுத்திட்டு நின்றா இதை அப்படி அடிக்குமா? ஆமாங்க, என்னங்க இது? சரி ஓகே, நம்ம இதை வச்சுட்டு ஓக் பிளாங்க்ஸ் க்ரியேட் பண்ணிடுவோம். இது பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம கிராஃப்டிங் டேபிளையும் க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளும் க்ரியேட் பண்ணியாச்சு. 4 ஓக் பிளாங்க்ஸ் வச்சா கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் ஆயிரும். என்னது இது? என்னன்னு தெரியல, நான் அப்படி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட போவே கூடாது கூட இருக்குங்க. மரத்துக்கிட்ட தான் வருது. ஓகே, ஆள் கிடச்சாச்சு. இருங்க, என்னதுங்க அது? இருங்க, ஸ்வீட் பெரிஸ் தானே இதுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கு. 5 கிடச்சிருச்சா? 2 தானே இது பண்ணேன். 8ஆ? சூப்பருங்க. சிக்கன் பார்த்து எதனா கலெக்ட் பண்ணுற ஐட்டம் போலங்க. எனக்கெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் தெரியாது, உண்மையாக சொல்லணும்னா. கொஞ்சம் தான் எனக்கும் தெரியும். சரி ஓகே, அப்புறம் பண்ண வேலையை மறந்து போயிட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் வேலை. ஓகே, எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு நம்ம எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் எங்கடா? அதாவது புதுசாக இது பண்ணலாடா. ஓகே, இங்கே இருக்குது. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்து போயிட்டேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்டிக் எடுத்து இங்கே வச்சு இங்கே வச்சிடணும், அவ்வளோதான். எஸ், தட்ஸ் ஆல். உடன் ஸ்வாடு க்ரியேட் பண்ணியாச்சு. சில்வர் ஸ்வாட் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு காபிள் ஸ்டோன் தேவை. ஏன்னா உடன் ஸ்வாடு கொஞ்சம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுன்னா உடன் ஸ்வாடு இதை வச்சுட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, எடுத்துக்கோங்க.
இல்லை, இவ்வளோ தூரத்தில் முடியும். இந்த ஹாட் பாரை ஹோல்ட் பண்ண என்ன ஆகும்? வெளில வந்துடுச்சு. என்ன பண்ணுறது? இருங்க, எதுக்கு க்ரீன் கலரில் ஒன்று வருது? அதுதான் அதோட பவரா? அது முடிஞ்சிடுச்சுன்னா அது வர வேலை செய்யாதா? சொல்லுங்கடா. அப்படியா? க்ரீன் கலர் அப்பயுமே இருக்குமா இல்லை அது போயிடுமா? போதுங்களோ? ஸ்வீட் பேஸ் இருக்கு. ஏங்க என்னங்க அந்த ஸ்வீட் பெரிஸ் கிட்ட போனால் மட்டும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்குதுங்க. 22 கிடச்சாச்சு நம்மளுக்கு ஸ்வீட் பெரிஸ். போய்ட்டு சாப்பிடலாம் நம்ம. ஓகே, போதும் நம்ம சாப்பிட்டது. அப்புறம் காலி ஆயிரும் இல்லை, அப்புறம் காலி ஆயிரும். அதனால் இப்போதைக்கு நம்ம அதை வச்சிருவோம். ஓகே, வந்து இதை வச்சிருவோம். நம்ம வச்சுட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எடுத்துக்கிட்டே போயிடுங்க. என்னோடய பவரை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்? எப்படி நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுவேன்? இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சா? இது தப்பாக வச்சிட்டேன். நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. அது கீழே வச்சு இன்க்ரீஸ் ஆகிடுமா? இருங்க பார்ப்போம். ஆமாங்க, இதுங்க இப்போ நோட் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிகிட்ருப்போம். ஒரு உடன் சொல்லிடு, உடன் சொல்லுங்க. ஓ, கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம கிட்டேயே வச்சுருவோம். ஏன்னா நான் பார்த்துட்டே உடன் சுவர் கிடச்சிச்சு அப்படின்னு எடுத்துக்க போகிறான். ஓகே, இப்போ நான் வந்து வெறும் கையால் தாங்க போட்டேன். ஐயோ, இது பக்கத்தில் போயிடுவோம். கொஞ்சம் நம்ம இங்கே போட்டு வைப்போம். ஓகே, இது இங்கே கிடக்குது. நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணிட்டுருப்போம். என்னோட அங்கே தானே இருக்குது. இங்கே தெரியாமல் அதை நான் இது பண்ணிட்டேன். வெட்டிட்டேன். 35 கிடச்சிருச்சு நம்மளுக்கு அந்த ஸ்வீட் பெரிஸ். இதை என்ன பண்ண முடியும்னு கூட தெரியாமல் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்ப்போம். இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. மாறாது போலங்க. எப்படிங்க நம்ம பவர் ஏற்றுறது? ஏங்க எப்படிங்க பவர் ஏற்ற முடியும்? எப்படிங்க பவர் ஏற்ற முடியும்? எப்படிங்க வச்சு பார்ப்போம். எடுத்துங்க வச்சு பார்ப்போம். இதுக்கு மஷ்ரூம் எடுத்துங்க வச்சு பார்ப்போம். எடுத்துங்க வச்சு பார்ப்போம். எடுத்துங்க வச்சு பார்ப்போம். இல்லை போடா. ஐயோ, இருட்டிடுச்சுன்னா நம்மளுக்கு கோல் செமங்க. போடுங்க.
ஐயோ நான் வர முழுகிக்கிட்டே இருக்கனே. கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு வரணும். சரி கோலுங்க 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 இங்கே பாருங்கங்க பாருங்கங்க கோலுங்க கோலுங்க. ஐயோ ஐயோ நான் வேற சீக்கிரமாக போயிட்டு இந்த கோலை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி அங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. தேடலாம் கண்டுபிடிச்சி எங்கே கண்டுபிடிச்சு அதை நான் வெட்டுற வரைக்கும் நான் வந்து இதை சும்மா விட மாட்டேன்டா ஒன்று. ஏங்க அதை பார்த்து கீழே போயிட்டே இருக்காங்க அவன். இங்கேருந்து அப்படியே வெட்டியார். நீங்கள் இது பண்ணாலும் சரி அது வெட்டு வேணாங்குது. இது கறி பீஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இருங்க இந்த கோரை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. கட் பண்ணியே தான் தீருவேன். இருங்க கட் பண்ணியே தான் நான் தீருவேன். தானா கூட சரியாக கட் பண்ணுவேன். எங்க இது என்னங்க இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கே போங்கடா. ஏங்க நான் எப்படிங்க எடுப்பேன்? எப்படிங்க இதெல்லாம் எடுக்க முடியும்? ஸ்டிக்கில் வச்சு கட் பண்ணுறேன் நான். கட்டணும். ஏங்க எப்படி கட் பண்ணுறாங்க? அப்படியே கீழே போயிட்டு அப்படியே பண்ணுறேன். அவ்வளோதான். நாங்கள் இதை வெட்ட முடியலைங்க. என்னால் அது அங்கேயே நின்றுட்டு இருக்குதுங்க. என்னால் போல் வெட்ட முடியல. ஐயோ இருட்ட வச்சோம். எப்படி எப்படி ரைட்டு இது எப்படிடா? ஓகே ஒரு வெள்ளாடி இருக்குது. இது பண்ணால் நம்மளுக்கு ஒன்று ஒயிட் ஊல் அப்படின்னு அதை கொண்டு தான் ஆகணும். சாரி. ஓகே பாருங்கள் ஒயிட் ஊல் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கோம்.
இது இருக்குமா? பார்த்தீங்களா கிடச்சிச்சு. இதெல்லாம் எடுத்து நம்ம இதில் வைப்போம். எதுவுமே நம்மளுக்கு இங்கே வேணாம். ஸ்வாட் மட்டும் நம்ம இங்கே வச்சுக்குவோம். மற்றதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுக்குவோம். நம்ம ஸ்வாட் மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம அங்கேயே இருக்கட்டும். ஸ்வாடுக்கு எப்படி பவர் ஏற்றுறதுன்னு தெரியலையே. இந்த பூ வச்சு பெட் கலரை மாற்றலாம். எது கலரை மாற்றிக்கிட்டு இருக்கு? நமக்கு பெட்டு கிடச்சாலே போதும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் ஊல் தேவை. அப்புறமேட்டு இதுவா இன்னும் ரெசிபி அன்லாக். இந்த ஒயிட் ஊலை நான் இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுனா பெட்டு வருமா? வரல. நம்ம எப்படி பண்ணாலும் எனக்கு பெட்டு வரும். மழை வேறு போகுது. அதாவது கட்டம் எடுத்து வேணாவே இங்கே அதை பார்க்கவே இல்லை. இங்கே மட்டும் ஐயோ 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 காய்ஸ், நமக்கு ஒரு பொருளுமே இங்கே இருக்காது காய்ஸ். அவங்க இருக்க ஒரு பொருளுமே நம்மக்கிட்ட போய் இருக்காது. இது நான் ஏன் யூஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணே தெரியலையே. ஏங்க வெளில வர முடியலங்க என்னால். ஐயோ, இப்போ நான் எப்படி அந்த பொருள்களெல்லாம் எடுப்பேன். இந்த பொருள்லாம் இன்னைக்கு எனக்கு கிடைக்குமான்னு கூட தெரியல. நானே ஏதோ கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். மரத்தை மேலே வச்சுக்குவாங்க. நான் போக முடியாதா? கிணத்துல எங்க எல்லா பொருளுமே போயிடுச்சுங்க. ஐயோ, நான் எல்லாத்தையும் இருக்கேன். இன்னைக்கு இருக்கு நம்ம அப்போ தான் வந்து ஒழுங்காக எல்லாம் ஒரு பிளேயர் மாதிரி விளாண்டுக்கணும். ப்ராக்டிஸ் பிளேயர் மாதிரி க்ரியேட்டிவ் மோடில் தான் வரணும். காலையில் ஆயிடுச்சு நமக்கு. கிராகில் அப்புறம் காபு ஸ்டோன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு வார்டு தான் மேக் பண்ணணும். இப்போ அது எடுத்து அப்புறம் இது எடுத்து சரி இது எடுத்து மேக் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் வந்துடும். அப்புறமேட்டு கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுட்டு நம்ம அதை வச்சு நம்ம இங்கே வச்சுட்டு அதை எடுத்து அது ஐயோ சொல்கிறேன்டா பாவி இவ்வளோ வருமாடா.
ஒன்று கூட பார்க்கல. இப்போ வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. இதை ஒன்றும் எதிரே கூட பார்க்கவே இல்லை. எடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வச்சுட்டு இந்த ஸ்டிக் எடுத்தாச்சு இல்லையா? இப்போ வந்து இது வந்து ஒன்று இங்கே வச்சு இதை வந்து எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டிக் எடுத்து நம்ம இங்கே வச்சிட்டோம்னா அதை ஃபுட் அண்ட் ஷாக் கிடச்சிரும். ஒரு அட்டாக் டேமேஜ் தான். இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொருளை இங்கிட்டு அடிச்சு வருவாங்க. ஃப்ளாக் நல்லாவே இருந்துருக்கு, நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி அந்த கோவில் இருக்கிறது வந்து உடஞ்சிருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன். கவுச்சிங்களாங்க. இது வந்து வெட்டும் போது உள்ள இருந்து இந்த பிளாங்க்ஸ் ஓக் பிளாங்க்ஸ் வர மாதிரி இருக்குங்களா? ஏய், என்ன பண்ணுறதுலாம் சிலக்கு right tools. I got right tools. என்ன இது அப்படின்னு வந்துருக்கு. ஏன்னா எங்கடா இருக்கிற இங்கே ஒரு வெப்பம் எங்கடா போயிடுச்சு இதை வந்துட்டு. ஓகே, அது வந்து வெட்டிட்டு எடுத்துக்கோங்க. வெட்டி வரேன். நம்ம வந்து போய் குளிச்சுட்டு வரோம். என்னடா இருக்கு? நியூ ரெசிபி வரலாக்கா? என்ன கிளே கிடச்சிருச்சுங்க. நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வந்து முக்கியமான ஆச்சரியம் தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க நம்ம ஸ்வாட் எங்க போச்சு? போச்சு என்னங்க இது சாப்பிடுங்க. யாரு எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என்னது பம்ப்கின் பை? இது வந்து என்னது பம்ப்கின் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து சுகர். ஓகே, இது வந்து எக். இதுதான் ஒயிட் ரூல். இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கு தேவை. ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நானும் தேடி பார்த்துருக்கேன். ஏங்க இதை வச்சாலும் சுகர் வந்துடுமா நம்மளுக்கு? பாவிகளா, அட பாவிகளா. அப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ உருவாக்கிட்டு வந்துடுறேன்.
அங்கே ஃபீல்டு படி இருக்கு, நான் பார்த்துட்டேன். போனால் இதெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல இது இருக்கும். ஆனால் அந்த இது எங்கே போச்சுன்னு தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா ஏன்னா கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்கும். போய் எடுத்து இங்கே போய் ஓகே. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னது அது ஏங்க அது என்னங்க அது ஒரு ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. ஏன் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஐயோ என்னடா ஆகுது? ஏங்க ஒர்க் ஆகவே மாட்டேங்குதுங்க அது. அப்புறமேட்டு கொஞ்சம் கிளே எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா ஆட்டுக்குட்டி. அந்த குட்டி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு அந்த ஒயிட் பண்ணல பெட்டு தயாரிக்கிறதுக்கு. என்ன இது ஒயிட் டூல் எங்க? டேய் நரி ஒயிட் டூல் எங்க? நரிங்க சார், நரி சார் ஒயிட் டூல் எங்க? இது நம்மளுக்கு இங்கே கிடச்சிச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே 2 ஒயிட் டூல் இருக்குது. நான் இங்கே வச்சுட்டு இதையும் எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன்னா நம்ம அதை எடுக்கக்கூடாது. இது முன்னாடி ஏன் இங்கே வச்சு எதுவும் ஆக மாட்டேங்குது? ஏங்க இங்கே வச்சா அப்படி எதுவுமே ஆக மாட்டேங்குது? என்னவா பண்ணுறீங்க? இருங்க நம்ம அதை வந்து கீழே வச்சுட்டு சாரி எங்கே இருங்க கீழே வச்சுட்டு வந்து இருங்க இங்கே வச்சிட்றேன் கீழே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இருக்குது என்னடா அது? என்னங்க இது? பார்த்தா இது ஏதோ ஒன்று தானே வந்துடுச்சு. குறையுதுங்க 42 இங்கே மேலே ஏறுது. சூப்பர் ஓடு. ஹாய் ஓகே 42 கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நமக்கு பெட்டு கிரியேட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல.
ஏங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஓகே இப்போ வந்து நான் கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டேன் எப்படி வந்து நம்ம பெட்டு க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஏன் பெட்டு இல்லைன்னா ஒன்றும் நம்மளுக்கு வந்து 3 ஒயிட் ரூல் தேவை. அப்புறம் இந்த ஒர்க் பிளாங்க்ஸ் தேவை தான். இதுதான் 3 ஒர்க் பிளாங்க்ஸ், 3 அந்த 3 இது தேவை. ஓகே இப்போ நான் வந்து இன்னொரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. நான் கொஞ்சம் இந்த மலைக்கு, இது மலை கிடையாது, கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்க? நான் மேலே ஏறிட்டு இருக்கேன், நான் ஏறிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் இங்கேருந்து பார்த்தா தான் அவ்வளோ ஹைட்லேருந்து தெரியும் எங்கே என்ன இருக்குது அப்படின்னு. போட்டுல இப்போ நம்ம இங்கே போக முடியும். அப்போ இதையும் போட்டுக்கணும். மரத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம கீழே பார்க்குறோம். நம்ம இங்கே இருந்து மரத்து மேலே ஏறிடுவோம் காய்ஸ். மரத்து மேலே ஏறியாச்சு. இங்கேருந்து நம்ம கீழே குச்சிட வேணாம் காய்ஸ். வேணாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாவிக்கலாம். ஓகே, ஒயிட் ரூல் எங்கே இருக்குது? எனக்கு 2 ஒயிட் ரூல்ஸ் இருக்குது. நான் வந்து இதை எடுத்து இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே வச்சுட்டு நான் வந்து இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இது நான் க்ரியேட் பண்ணணும்ல. சாரி, என்கிட்ட இருக்குது. நான் வந்து எடுத்து நான் இங்கே போட்டுறப்ப வர ஜாம்பிஸ் வருமே. சரி, நான் அதை எடுத்து இங்கே வச்சு அங்கே போட்டுறேன். கிராஃப்டிங் டேபிளில் வந்து நான் இதை மேலே வைக்கணுங்க. இதை இங்கே வைக்கணும், இதை இங்கே வைக்கணும், இதை இங்கே வைக்கணும், இதை இங்கே வைக்கணும், இதை இங்கே வைக்கணும். ஓகே, இப்போ வந்து இதை எடுத்து இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், இதை எடுத்து இங்கே வைக்கணும், இதை எடுத்து இங்கே வைக்கணும், இதை எடுத்து இங்கே வைக்கணும், இதை எடுத்து இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், இதை எடுத்து இங்கே வைக்கணும், இது இங்கே வைக்கணும். ஓகே, இப்போ வந்து 3 இது கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த ஒயிட் ரூலை எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டு இதை எடுத்து இங்கே வச்சிடணும். இன்னும் நம்மளுக்கு ஒரு ஒயிட் ரூல் தேவை. இருங்க, இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கு. ஒயிட் ரூல் இங்கே வேணாம், தெரியாமல் நான் ஏதாச்சும் கீழே போட்டேன்னு அவ்வளோதான். வந்துட்டு இது வந்து ஸ்வீட் பெரிஸ். அப்போ அவளுக்கு வந்து ஒயிட் ரூல் மட்டும் கிடைக்கணும். ஒயிட் ரூல், where are you man, where are you? Hey ஒயிட் ரூல்னு இங்கே சொல்லக்கூடாது. ஷீப், where are you? ஷீப், I need your sheep. sheep, where are you sheep? இந்த ஷீர்ஸ் உருவாக்குறாங்க 2 அயன் சொல்கிறாங்க. என்னது ஒரு அதுதான் ராடுன்னு சொல்லுவாங்க, தெரியல. அதை வச்சு அது 2 வச்சோம்னா ஷியர்ஸ் உருவாயிடும். அப்போ ஷியர்ஸ் உருவாகும் போது நம்ம வந்து ஷியர்ஸ் உருவாயிடுச்சுன்னா அந்த ஆடு சாகாது. அதுக்கு மேலே வெள்ளையாக ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்தே நம்மளுக்கு ஒயிட் ரூல் கிடைக்காது. அந்த ஒயிட் ரூலை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அப்புறம் வந்து இதுதான் வந்து நல்லவே. இங்கே தான் நான் செத்தேன். நல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது.
இவ்வளோ போகிறது கிடையாது, ஏதாச்சும் ஆயிட போகுது. ஏதோ இருக்குல்ல நம்ம வந்து கைஸ் தேவையான ஆடுகள்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். அது எங்கே போச்சுன்னு தெரில. நான் சொல்லலை வந்து அதை எடுத்துட்டோம்னா அந்த முடி தோல் எடுப்பாங்க இல்லையா, ஷேர் பண்ணுவாங்களே, ஷேரிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஆட்டை கொல்லாமல் அந்த பக்கத்தில் அந்த அதுக்கிட்ட இருக்கிற ஒயிட் முடியை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா வந்து அதுவும் சாகாது, நம்மளுக்கு ஒயிட் டூலும் கிடைக்கும். அப்புறமேட்டு அதுக்கு அந்த முடி திருப்பி வளர்ந்துடும். அப்புறம் திருப்பி நம்ம அந்த ஒயிட் டூல் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஆடு எங்கேயும் போகாத மாதிரி ஒரு கேஜ் உருவாக்கும். எங்கேயும் போகிறேன், எங்கே போதியாது. நான் வந்து இந்த மோடு இது யூஸ் பண்ணிக்கணும் போல இருக்கு. நான் ஃபாஸ்ட்டாக போவேன் அது மாதிரியே. வேணா சாவடிக்கலாம். ஏன் சாவடிச்சு இருக்கிறதே ஒன்று தான் சுற்றிட்டு இருக்குது, அழகாக இருக்குது. இல்லை என்ன விடு, அவரை சாவடிக்கணும். அப்போ வந்து நம்ம அங்கே போட்டு காவல் ஸ்டோன் மாதிரியே இருக்குல்ல, போங்க போ. போகிறதுக்கு வழி செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்கியா. இங்கேருந்து போய்க்க நம்மள இருக்கு. ஓகே, நான் இப்போ வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே காபல் ஸ்டோன் இங்கே தான் கீழே வந்துடுவாங்க. இது காபல் ஸ்டோனோடா, காபல் ஸ்டோன் மாதிரி இல்லைங்க, இது காபல் ஸ்டோன் கிடையாதுங்க. அடா காய்களா, ஐம் தேடிஃபைங் த ஆடுகள். இங்கே என்ன நிற்குது, ஏங்க ஆடு கிடச்சி விட்டுருக்கீங்க, ஆடு கிடச்சிருச்சு. இந்த ஆடு கிடையாதுங்க, இது வாங்க, இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அது இந்த ஒயிட்டாக இதுலேருந்து அவங்களுக்கு ஒயிட் டூல் கிடைக்காது, வந்து மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மாட்டிகிட்டு இருக்கு, நம்ம எடுத்துகிட்டு இருக்கோங்க அதை. மேபி இது போகிற இடத்துக்கு நம்ம போனோம்னா இந்த ஒயிட் டூல் இதை கூட நம்ம பார்த்துருவோம். டேம் பண்ண முடியுமா? ஐயோ சாரி ஆகிட்டேன். நான் வாட்டோட பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஆடு இந்த சாப்பிட்டிங் கொடுத்து பார்ப்போமா? ஆடு இந்த இடத்துக்கு ஒன்று நான் வச்சிருக்கேன். ஒன்று ஆடு நில்லு. ஓகே, நீ சாப்பிட்றியா? ஆடு நீ நில்லு. ஆடு நில்லு, நான் கொஞ்சம் கொடுக்குறேன், இதை பார்த்து சாப்பிடு. எதனா எடுக்க முடியல தனித்தனியாக. என் ஆடு இங்கே பாரு, நான் அவனை கொடுக்குறேன், சாப்பிட்டு பாரு. சாப்பிட மாட்டேங்குது யாரு?
பரவாயில்ல நீ சாப்பிடுங்களா அதெல்லாம் இங்கே மேஞ்சிட்டே இருக்குது. ரைட் நான் அதோட ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஆடுங்க தான் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக ஒன்றும் பண்ணேன். அதோட ஃபாஸ்ட்டாக போக முடியும். எங்கள் வந்துட்டு நான் டைம் பண்ணிக்குட்டி ஆடு பார்க்கவும் அழகாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரிஞ்சு இது இங்கே பாரு என்ன பாரு நான் ஒன்று கொடுக்குறேன். காட்டை போட்டு ஷாரியாடு போட்டு கிரேவுல் அந்த ஆட்டை போட்டு தள்ளிடக்கூடாதுங்க. என்ன பண்ணுறது ஷூடு பன்னிக்குட்டியை போட்டுலாம். இங்கே பாருங்க பன்னிக்குட்டி. ஹேய் மூக்கா பாரு என்ன பண்ணிக்கிட்டு வச்சிருக்க நீ? ஓகே இப்போ நம்ம வந்து போகிறோம். அங்கே ஒரு ஆடு இருக்கு. ஆமாங்க ஆடு கிடச்சிச்சிங்க. ஐயோ என்ன ஆச்சு? ஆளுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஒயிட் டூத் கிடச்சிருச்சுங்க. ஆமாம் ஒயிட் டூத் கிடச்சிருச்சிங்க. சூப்பருங்க போடுங்க. இது நம்ம வச்சுன்னா ஏன்னா போயிட்டு எடுத்தோம்னா ஆடு ஓடுறது கூட சான்சஸ் இருக்கு. அதனால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயிட் டூல்ஸ்னு க்ரியேட் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பருங்க. ஒயிட் டூல் வந்து இங்கே இருக்குது. ஓ சாரி நம்ம இங்கே பண்ணக்கூடாது. நம்ம எடுத்து கிராஃப்டிங் டேபிள் எங்கே? கிராஃப்டிங் டேபிள் எங்கேங்க? ஐயோ திருப்பி கிரியேட் பண்ணுமாடா. அது வேறு எங்கே போயிடுச்சுன்னே தெரியலடா. மாடு எங்கே சுற்றிட்டு இதுக்கு வச்சுட்டு இதெல்லாம் அந்த இடத்து இங்கே வச்சுருவோம். இது அப்பயே வந்துட்டாங்க. பாட்டு ஒவ்வொன்றா வச்சிட்ருக்கேன். ஓகே இப்போ வந்து நான் ராமா ஹாய் போங்களா போகலாம். 6 வரும் இங்கே. ஓகே 6 இப்போ 3 வரும் இங்கே. இதை வந்து நம்ம இதை எடுத்து நம்ம இங்கே வைப்போம். ஓகே இப்போ வந்து இங்கே வச்சுட்டு கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம இது பண்ணோம்ல 10
5 6 இப்போ 2 ஓகே 1 வந்து இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். சூப்பருங்க. இப்போ நான் வந்து இதை எடுத்துகிட்டு இங்கே கொட்டி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் இப்போ வந்து நான் இங்கே வச்சுட்டு கடைசியாக ஒரு பெட்டு மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. அது போதுங்க எனக்கு. இருக்காண்ணா இப்போ வந்து இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டு இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டு இதை எடுத்து நம்ம இங்கே வச்சு இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டு இதை எடுத்துட்டு நம்ம இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டோம்னா அது வந்து நம்ம இது 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 பெட்டு கிடச்சிச்சு. சூப்பர் போடு பயங்கரம் ஏங்க பெட்டு கிடச்சிச்சு. பெட்டு கிடச்சிச்சு. கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. பாயிண்ட் செட் வந்து வேணாம். பாயிண்ட் செட் வேணாம். நான் வேறு இடத்துல ரீஸ்பான் பாயிண்ட் செட் போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன். நான் என்ன மாதிரி பிளாக்ஸ் வச்சு நான் வீடு கட்ட போகிறேன்னா என்ன மாதிரி நான் பிளாக்ஸ் எடுக்க போகிறேன்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் எடுத்துகிட்டு மட்டும் இந்த மாதிரி டர்ட் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு மட்டும் நான் பெட்டு வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணுங்க. கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கிராஃப்டிங் டேபிள் சேஃப்டியாக இருக்கும். சீட்ஸ் இது எல்லாமே சேஃப்டி தான். என்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. மற்ற பார்க்கும்போது உன் கையில் எதுவுமே இல்லையா அப்படின்னு வச்சுக்கோ. நான் இதை மட்டும் அப்படியே அப்புறம் அளவே இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்க போகிறேன். இது வந்து நான் கொடக்கணும் எடுக்க போகிறேன். ஏன்னா ஐயோ போட்டுக்கிட்டேன்னா நாட்டியரை அழிச்சிட்டு இது பண்ண போகிறேன். காய்ச்சிருக்கீங்க. இந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஹவு டு கெட் ஸ்ப்ரிங் அப்படின்னு. ஹவு டு கெட் ஸ்ப்ரிங்னு கிடையாது. டு கெட் ஸ்ப்ரிங் யூ நீட் டு டூ லைக் திஸ் அப்படி சொல்லுவேன். என்ன பண்ணணுமோ அந்த செட்டிங் பண்ணி வச்சுருங்க. ப்ளீஸ் எதுக்கு 1 அப்படின்னு வருது எனக்கு கீழே இந்த இடத்துல தான் அந்த ரவுண்டில் இருக்கும் பாருங்க. இருட்டுதுடா. நான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு ஓகே நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கட்டையை மட்டும் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டேன். நான் கட்டைங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து தேவை. நம்ம ஒரு இடத்துக்கு மரமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அது தேவைலாம் இந்த கட்டைகள்லாம். ஓகே இப்போ வந்து நம்ம தூங்கிட வேண்டியது தான். கட்டையை போட்டு தூங்கிட வேண்டியது தான். பாயை போட்டுட்டு தூங்கிட வேண்டியது தான். ஓகே அதை வச்சுட்டு நான் தூங்க போகிறேன். தூங்கிட்டேன். பெருமையாக இருக்கு. இது வரைக்கும் காய்ஸ் நான் வந்து கூட சேர்த்து வச்சுருவோம். ஓகே நான் வந்து நைட்டு ஃபுல்லாக சாம்பிக்கிட்ட இருந்து போராட்டபிலிட்டியாக தான் இருப்பேன். அவங்ககிட்ட ஓடிக்கிட்டு அவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னா வேடிக்கை வந்து அவங்ககிட்ட மறைஞ்சு நின்று. ஏன்னா பெட்டு கிடைக்கல. ஆடுங்க வேறு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அது கஷ்டம் தானே.
இப்போ மட்டும் ரீஸ்பானை வந்து இப்போ மட்டும் ஒருத்தர் காலி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இப்போடே நைட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். செம்ம கடுப்பு ஆயிடுவேன் நான். இப்போ வந்து இந்த கட்டைங்கள்லாம் அப்புறம் வந்து நான் இந்த கட்டையும் யூஸ் பண்ண போகிறேன். டர்ட் கட்டையை மட்டும் யூஸ் பண்ணுவோமா? நம்ம வந்து இந்த மரம்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. என்ன இதுக்கு பண்ண வராதடா. பாருங்களேன், தண்ணியில் தண்ணி விட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்கே ஓடுற பாருங்களேன். நான் வாயை பார்க்கணும். இந்த வாயில் அப்படி என்னதான் இருக்குது? இந்த வாயில் ஏதோ இருக்குது. இந்த வாயில் போங்க. நான் பார்க்குறது எனக்கு டைம் இல்லை. இப்போ நம்ம ஒரு வீடை மட்டும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக வந்து கட்டி விட்டுருவோம். அதல்ல ஓகே. இப்போ வந்து நம்ம எங்கே கட்ட போகிறோம்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அந்த தண்ணி இருக்கிற பக்கத்துலேயே இடத்துலையே நம்ம வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம 30 கிடச்சிச்சு நம்மளுக்கு. இது நம்மளுக்கு 30 கிடச்சிருச்சு. டர்ட் 30 அது 30. இப்போ வந்து டர்ட் பிளாக் வந்து நான் எடுத்துக்கிட்டு இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் நான் வந்து இங்கேயா இங்கே இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளாக்ஸ்? இது 1 2 3. ஓகே, இது 1 2 3 சேமா இருங்க. 1 2 3 அப்போ 1 2 3 4 தான் நம்ம கட்டணும். 2 பிளாக்ஸ் 1 2 3 4 அப்படியாச்சு. இப்போ வந்து 2த்தையும் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் இங்கே. ஆனால் நம்ம கதவு தேவையில்லை. கதவுக்கு நான் என்ன பண்ணுவேன், நம்ம வந்து ஒன்று கதவு நீ உள்ளே போயேன். செம்ம ஐடியா ஒன்று இருக்குது. இந்த மாடு எடுத்து உள்ளே போட்டு விட்டுரும். இந்த பெட்டையும் வந்து எடுத்து இங்கே போட்டு விட்டுருவோம். ஓகே, சூப்பர். கிடச்சிருச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருச்சு. இதை வந்து எடுத்து நம்ம இங்கே வச்சுருவோம். 7 6 தான் இருக்குது. 5 4 தான் இருக்குது. ஐயோ, இந்த கார் 10 டேட் பிளாக். ரெண்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம டேட் பிளாக் இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து இதை எடுத்து நம்ம இங்கே போட்டு சரிடா. டோர் எப்படா இது பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க. டோர் இருக்குது, ஆனால் செய்யணும். ஆனால் வந்து எப்படி எதை நான் டோரா யூஸ் பண்ண போகிறேன் தெரியுமா? டோரா கிடையாது, டோரா தெரியுமா? நான் திரும்பியும் ஓகே, சூப்பரா. நான் க்ரியேட்டிவ் மோட்லலாம் வீடு கட்டியிருந்தேன்னா கட்டி காமிச்சிருக்கேன். க்ரியேட்டிவ் மோடில் நான் வீடு கட்டியிருந்தேன்னா க்ரியேட்டிவ் மோட்லலாம் வந்து நான் வீடு கட்டி நீங்கள் பார்த்தது கிடையாது. நான் வந்து ஒரு ரயில் வண்டி மாதிரி பண்ணியிருப்பேன்ல, ரயில் வண்டி மாதிரி. அது வந்து நான் மாஸ்டர் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு கேமில் பண்ணேன்.
அங்கே போயிட்டுருக்கும் ஒரு சமயம் ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு வீடு இருந்தது இல்லை, அந்த வீடு நான் தான் கட்டினேன். 3 வீடு கட்டியிருந்தேன் பயங்கரமாக. எத்தனை மாடி, 7-8 மாடி இந்த மாதிரி கட்டியிருந்தேன். பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு புரிய பார்த்துக்கோங்க. அந்த மாத்து மேலே ஏறணும் காய்ஸ். ஏன்டா ஏறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கீழே வீடு கட்டுறது மாத்து மேலே ஏறி தானே கட்ட முடியும். அதுக்கு கூட இல்லை, அதுக்கு கூட எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, ஒரு லேடரை வச்சு கட்டினாண்டா அப்படின்னு. அந்த லேடர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், பெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் அப்படி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? சரி ஐயோ, எங்கே ஓடி போயிடுச்சுங்க அது. ஐயோ, நடக்க முடியல. இங்கே ஒன்று இருக்குது, சூப்பர். இது கொல்ல வேண்டியது. கடைசியாக நம்ம கொண்டுட்டு அவங்க வந்துட்டு வந்து எடுத்துக்கலாம். கொண்டுறதுக்கு நான் இது பண்ணுறேன். நான் ஒரு அடியில் எடுத்துருச்சு. இந்த டர்ட் பிளாக் வேறு வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் டர்ட் பிளாக் எங்கெங்களாண்டா போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு ஆறு ஏதோ பார்க்கணும். இன்னொரு பெட்டு வச்சுக்கலாம். இல்லை, இங்கே கொஞ்சம் போட்டு நம்ம கட்டின வீடா போட்டு வச்சுருக்கோம் நினச்சி. என்ன இது? ஓகே, அது வந்து நிறைய இல்லை டாகுன்னு நினைக்கிறேன். டாகாகவும் இருக்குது, சில டைம்ஸ் நிறையாவும் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? பாக்ஸில் தான் நடி எங்கே அது சொல்ல முடியல. உல்ஃபா இல்லை ஃபாக்ஸா ஏன்னா அது வந்து சில டைம்ஸ் உல்ஃபாகவும் இருக்குது, சில டைம்ஸ் ஃபாக்ஸாகவும் இருக்குது, சில டைம்ஸ் எதுவாகவும் இருக்குது. நீங்கள் அட்டாக் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கணும். அடுத்து நான் இங்கே போட்டு வச்சு, சாரி இங்கே போட்டக்கூடாது, இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன். நான் ஒழுங்காக நல்லா ஏறுவேன். இந்த இதார கட்டிங்கன்னா இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு நம்ம சீன் கட் போகிறோம். சீன் கட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இருங்க. ஓகே, இப்போ நான் இங்கேருந்து இங்கே போயிட்டு நான் வந்து சீன் கட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, உள்ளே வந்து டார்ச் எனக்கு தேவை. டார்ச்னா அந்த நெருப்பில் அந்த டார்ச் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போயிடணும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்துக்கிறேன். எனக்கு 2 ஒயிட் ஃபுல் கிடச்சிருச்சு. 2 ஒயிட் ஃபுல்லு எடுத்து நான் வந்து சேஃபான ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னு. ஏன்னா பெட்டு செய்யறதுக்கு தானே நம்மளுக்கு தேவை. நம்ம இன்னொரு பெட்டு செஞ்சால் என்ன தப்பா? ஒரு பெட்டு போயிடுச்சுன்னா இன்னொரு பெட்டு எடுத்துக்கலாம்ல. ஓகே, நம்ம வந்து மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும். கையில் இப்போ வந்து எதுவுமே இருக்காது, வேஸ்ட் பண்ண மாட்டோம். பயங்கரங்க நம்ம ஒரு பெட்டு செஞ்சுட்டு அதுக்கு அடுத்ததே நம்ம இப்படி ஒரு பெட்டு சாரி ஃபஸ்ட் எனக்கு இது தேவையில்லை. கிராஃப்டிங் டேபிள்ஸ் ஐ நீட். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி இல்லை
ஏங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குங்க. இங்கே போனோம்னா நார்மலாகிடுது. இதை பார்த்தோம்னா நார்மலாக ஆயிடுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏங்க இங்கே பாருங்க சன்செட்டுங்க. ஓ மை காட்ஸ். ஓகே இப்போ நம்ம வந்து தூங்கிடலாம். பெட்டு அப்புறமேட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம். தூங்கு. ஓ நீ பெட் கிளிக் பண்ணிட்டேன்னா தூங்கு. ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட். ஓகே இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிள் நமக்கு வேணும். எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம். ஓகே இப்போ வந்து நான் இதை எடுத்து நான் இங்கே வச்சுட்டு இப்படி வச்சிடறேன். இதுதான் பிரிக்கிறதாய கஷ்டமாகவே இருக்குது. இதுவும் நல்லது தானே. இதை எடுத்துகிட்டு இங்கே வச்சிட்டோம்னா இன்னொரு பெட் கிடச்சிடும். இந்த ஒரு பெட்டை எடுத்து நம்ம இங்கே 2 பெட்டையும் நம்ம எடுத்து இங்கே வச்சுருவோம். ஓகே கைஸ், சாயா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரில் ரெட்டும் பயங்கரமாக பெட்டும் பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. போக போக நான் வந்து மைன்கிராஃப்ட் பிளேயராகவே ஆகிட்டுருக்கேன்ல. ஏன்னா நானே சொல்லிக்க நிற்கும். சரி நம்ம இங்கே போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். என்னடா அது ஓட்ட எவ்வளோ ஆழமாக இருக்கு. நாங்கள் அப்போலாம் நான் மறந்துடுவேன் போல இருக்குங்க. நான் தொலைஞ்சே போயிடுவேன் போல இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்குங்க அது அகலம். போடா அது குட்டி ஒன்றா இருக்கும்னு நான் நினச்சேன். இங்கே போகுது. ஓகே நம்ம வந்து இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவோங்க. இது தேவையாக தான் இருக்கும். சரி கொஞ்சம் தேவையாக தான் இருக்கும். போடு. ஓகே இப்போ வந்து நம்ம லாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. ஏன்னா லாக்ஸ் எங்கே? ஓகே மேலே கவுண்ட் ஆகிக்கிட்டு 8 லாக் தான் எடுத்துருக்கோம். சொல்ல போனால் என்ன பண்ணுறது வந்து இந்த மாதிரி. ஏய் என்ன அது வவ்வாலாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. சுற்றிட்டு தெரியாது. இது வந்து காபல் ஸ்டோன். ஐ திங்க் இட்ஸ் காபல் ஸ்டோன். நோ காபல் ஸ்டோன் தானே இது. ஓகே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்ப்போம். ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல தான் நம்மளுக்காக செஞ்சுருக்காங்க. அந்த லெவல் போயா அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுக்கணும். நான் அந்த மரத்தில் ஒரு கிராவல் போட்டுங்க. எங்கடா போச்சு? கீழே வந்துச்சு. கீழே வந்துச்சு. கீழே வந்து மரத்தில் நிற்க மாட்டேங்குதுங்க. போய் கிராவல் நம்மளுக்கு என்னாலே தெரியாது. அங்கே பாருங்க நம்ம அட்வென்ச்சருக்கு போக போகிறோம் காய்ஸ். அட்வென்ச்சருக்கு போக போகிறோம் காய்ஸ். என்னங்க இது போட்டே இருக்கு. பார்த்தீங்களா? என்னங்க மைன்கிராஃப்டில் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்காங்க.
விழுந்துட்டேன். ஏங்க நான் எங்கேயோ விழுந்துட்டேங்க. ஏங்க 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 பயமாக இருக்குங்க. ஐயோ நான் ஒரு அங்கே போகணுமாச்சே. எப்படி நான் போவேன்? ஐயோ இப்போ நான் இங்கேருந்து ஒன்று வச்சு மேலே ஏறி அப்படியே இப்போதைக்கு இது வேஸ்ட் பண்ணி தான் நான் வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் அங்கே போயிட்டே இருக்கேன். மேலே எவ்வளோ தூரம் நான் மேலே போக வேண்டியதாக இருக்கு எனக்கு தெரியலையே. சரி பயமாக இருக்குது. இன்னும் மேலே முடிச்சு. ஐயோ பயமாக இருக்குங்க. அதுக்கு என்னங்க இடம்? எனக்கு பயமாக இருக்கேன். நான் போக மாட்டேன். ஆமாங்க நான் வாட்டு வந்துட்டேன். இங்கே போகிற போயிட்டு நான் எப்படி போவேனே தெரியலங்க. கிராஃப்டிங் டேபிள் நாங்கள் போட்டுருங்க. இது பண்ணிட்டு கிடச்சிச்சு இப்போதைக்கு. லைட்டு இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் வெளில போகணுங்க. நான் வேறு இங்கே வந்துட்டேங்க. ஐயோ எனக்கு வேறு பயமாகவே இருக்குங்க. நான் வேறு எப்படி வெளில போகணும்னு எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ ஒரு படிக்கட்டு மட்டும் நான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் அப்படியே பண்ணிவிட்டு ஆமாங்க ஒரு படிக்கட்டு மாதிரி செஞ்சிடலாம். படிக்கட்டு செய்யறதுக்கு அதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் வைக்கணும். ஆழமான தண்ணி கிடையாதா? கிடையாதுங்க. ஆழலாம் கிடையாது. வந்து நான் இங்கே வச்சுட்டேன்னா ஒரு படிக்கட்டு ரெடி ஆயிரும். வந்து நான் வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்த வெட்டி அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு. எனக்கு பயமாக இருக்குங்க. நான் எங்கேயாச்சும் தொலைஞ்சிருவேன். எனக்கு அதெல்லாம் பேய் இருக்குன்னு பயமாக கிடையாது. தொலைஞ்சிருவேனா தான் பயமாக இருக்கு. நான் லைக் திஸ். இங்கே பார்த்துக்கோங்க லாவாலாம் இருக்குங்க. இங்கேலாங்க நான் செத்துருவான் தான் ரீஸ்பான் அப்படின்னு செத்துருமான் தான் பயமாகவே இருக்கு. ஒரு என்ன சொல்லுவாங்க, லுக் பிஃபோர் யூ லீப் அப்படிம்பாங்க. லுக் பண்ணாமல் நான் லீப் பண்ணிட்டேன். எனக்கு இது பிரச்சனை. ஓகே கிருஷ்ண வெளில வந்தாங்க. ஐ லைக் திஸ். நான் இப்போ வந்து நான் இதை மட்டும் என்னாச்சு அவர் வந்து பார்த்தீங்களாங்க வாங்க செத்துருவாங்க. இப்போ நான் வந்து என்னோடய இதையும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேங்க. நான் வந்து இதில் இங்கே வந்து நான் இதையும் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதை விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல காய். விட்டு போக எனக்கு மனசே வரல. இது கூட மாட்டிக்கிட்டு தானே இருக்குங்க. ஏதோ சத்தம் கேட்டுச்சுங்க. ஏதோ ஒரு சத்தம்லாம் கேட்குது. வேணாம் எடுத்து போங்க. வேணாம் போயிட்டு நம்ம எடுத்துக்க மட்டும் வச்சுக்கோம்.
நான் வீடு கட்டினேங்க. நான் எங்கடா வீடு கட்டினேன்? டேய் 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 எங்கடா வீடு கட்டினேன்? டேய் 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 எங்கடா வீடு கட்டினேன்? எங்க நான் வீடு கட்டின இடம் எங்கங்க போச்சு? ஐயோ 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 வீடு கட்டின இடம் எங்கெங்க போச்சு? நான் எல்லாம் வந்துட்டேங்க. சூப்பருங்க. என்னடா என்ன ஒரு மாதிரி ஏன் என்னங்க இது ஒரு மாதிரி இருக்கு? பார்த்தீங்கன்னா அந்த ஆடு போயிட்டு இருக்கு. ஒரு ஆடு இப்போ வந்து நம்ம போயிட்டு இப்போ வந்து நம்ம இங்கே போயிட்டு நம்ம மேலே போயிடணும். ஐயோ காய் ஆடு இங்கே தான் இருக்குது. நம்ம ஒரு வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு உலகத்துக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு விட்டு நம்ம வெளில போகணும் காய்ஸ். வெளில போகணும். ஏங்க வீட்டுக்கு எவ்வளோ தண்ணி பார்த்து பாருங்க காய்ஸ், எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அது எவ்வளோ தூரத்தில் தெரியும். எனக்கு தெரியும் எப்படி தான் பண்ணுவீங்க. ஐயோ என்னோட இடம் எங்கெங்க போச்சுட்டேன்? என்னோட இடம் என் வீடு எங்கே போயிடுச்சு? என் வீடு எங்கே போச்சு? என் வீடு எங்கே போச்சு? என் வீடு எங்கே போச்சு? எங்கேயா போச்சு என் வீடு? ஐயோ நான் வேறு கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தேன். இங்கே போக முடியாது. இங்கேயும் போக முடியாது. இப்போ வெயிட் செகண்ட். நான் இங்கே போட்டுட்ருக்கேன். நான் இங்கே போட்டாச்சு. அந்த இடத்துக்கு வெளில வந்துடுவேன். இல்லை சும்மாலாம் விட்டு போகக்கூடாது. இதை வந்து இது நம்ம ஹெட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு தான் போகணும். கொல்ல எங்கேங்க வீடு அதெல்லாம் என்ன போச்சுது? அவன் எங்கே போட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் முதல்ல இந்த பெட்டு மட்டும் போட்டுட்டு தூங்கிடுறேன். அப்புறமேட்டு நான் மற்ற வேலைகளை பார்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு மேலே போகணும். மேலே போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே இவ்வளோ இருட்டாக இருக்கும்போது நான் நினச்சேன் இருக்கும்னு. ஏங்க இந்த இடம் எங்கெங்க போச்சு? என் இடம் இருங்க. நான் வந்துட்டேனா? எங்கே விழுந்துட்டேன்? ஜோரம். ஓகே நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த இடம் தெரியுது கொஞ்சம். எஸ் ஐ கேன் சீ திஸ். மஷ்ரூம் இருக்குது, எடுத்துக்கோ. மஷ்ரூம் 2 கிடச்சிச்சு நம்மளுக்கு. மஷ்ரூம் இருக்கேன். இங்கே போங்க. எவ்வளோ மஷ்ரூம் பாருங்க. பயம் நினைக்கிறேன். இது நிறையா மாஸ்ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து எனக்கு கொடுத்துருங்களா? ப்ளீஸ்டா. லைக் தட் பிளேஸ். ஐ லைக் தட் பிளேஸ். நிறைய இது ஒயிட் ரூல் தானே?
என்னது இது ஒயிட் டூல் கிடையாது தான் நினைக்கிறேன். ஸ்னோவா? ஸ்னோ போல இருக்குங்க. இது வேறு நான் அப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ஒரு என்ன பண்ணுறது அப்படி இருக்குது. 22 மஷ்ரூம்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ண மட்டும்தான் தெரியல. நான் ஸ்னோ வில்லேஜுக்கு வந்துட்டேன். ஐயோ நான் ஸ்னோ என் வில்லேஜுக்கு தான் நான் போகணும். போங்க, நான் வந்து எப்படி போகிறதே தெரியலங்க. நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்குது. சின்ன பேர் எடுத்துக்கிற வகையில் அது எதுக்குன்னு தெரியல. இருக்குன்னு எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ மஷ்ரூம்ஸ் இருக்குது. நிறையா இருக்குங்க. மஷ்ரூம்ஸ் முக்கியம் கிடையாது நம்மளுக்கு. வில்லேஜ், ஐ நீட் மை வில்லேஜ். எனக்கு தெரியும் ஏதோ ஒரு மலை மாதிரி பெருசாக மலை ஏறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல அது மேலே ஏறிக்கவே கூடாது. இங்கே நம்ம வில்லேஜ் கிடச்சிருச்சு நமக்கு. இதுதான் நினைக்கிறேன். பார்ப்போம். வில்லேஜை கொடுத்துருங்கடா. அட்லீஸ்ட் வில்லேஜை கொடுத்துருங்கடா. எனக்கு இருக்குதுண்ணா. இப்போ வந்து நான் தூங்கிட்டு காலையில் வரேன். இதை எடுத்து இங்கே போட்டு இதை போட முடியல. தண்ணிக்குள்ளே போட முடியுமா? சரி, இங்கே போட முடியலங்க. குஞ்சு போட முடியுமா? இல்லை, எப்படி போடணும்? போட முடியலங்க. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். காசு இந்த இடம் தான் நம்ம இடமா? இது நம்மளோட இடம்னு நினைக்கிறேங்க. சரி, இதுக்கு இப்போ போட்டு போகணும். புழுவுது. நான் வந்து தூங்குறேன். தூங்கிட்டு அப்புறம் பார்க்குறேன். ஓகே, இதான் எனக்கு இடம் போல இருக்குங்க. தெரியல. எங்கே என் இடம் ஐ நீட் மை வில்லேஜ் பேக். பாட்டு லூஸ் மாதிரி போயிட்டு எந்த ஒரு இடம் அப்படின்னு நான் போனேன். போயிட்டு தொலைஞ்சிட்டு என்னோட வீடு வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஏங்க இங்கே பார்த்தீங்களாங்க? இங்கே வந்து கிடச்சிச்சு. இன்னொரு ஆள் இங்கே இருக்கு. என்ன ஆடு பார்க்குறேன். இது வேற இந்த காடு மட்டும் கண்ணில் மாட்டிகிட்டே இருக்காடு. ரெண்டு ஒயிட் டூல் கிடச்சிருச்சு. நம்ம இன்னும் பெட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைது. ஏய், இன்னொருத்த கேம்ப் ஃபயர் கிரியேட் பண்ணியிருக்காங்க.
உங்ககிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்னான்ஸ் இருக்குங்க. கேம்ப் ஃபயர் எடுத்துக்குவோம். கோல் கிடச்சிருக்கு. கேம்ப் ஃபயர் கிடைக்கல. 2 கோல் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா? வீடு பம்கின். அந்த இதுவா பம்கின் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கலன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவன் வர இருக்கு. என்ன பண்ணுவாங்க? முடிய போகிறாங்க. காடு நான் பம்கின்லாம் திருடிட்டு இருக்கேன். பொட்டேட்டோஸ் என்கிட்ட இருக்குது. பொட்டேட்டோ இருக்குது என்கிட்ட. தண்ணி இருக்குது. கொஞ்சம் பிளாக்ஸ் இங்கே நிறைய ஒரு மாதிரி டோர். அது ஆமாம் டோர் தான். டோர் நம்ம எடுத்துக்கோம். நம்ம வீட்டுக்கு தேவைப்படும்ல. வந்து ட்ராப் டோர் மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து ட்ராப் டோர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ வந்து வீட்டில் இருக்கிற வீட்டு டோர்லாம் நம்ம எடுத்துக்கணும். நிறையா பொருள்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். வந்து ஃபர்னான்ஸ் சார்கோல். இது சார்கோலா? கோல் கிடையாது. ஃபர்னான்ஸ் கிளாஸ் ஃபர்னான்ஸு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வச்சு நம்ம சமைக்கலாம் கைஸ். அதை வச்சு டோர்ஸ்லாம் கொஞ்சம் எவ்வளோ கிடச்சிருக்கு? டோர்ஸ் 7 டோர்ஸ் கிடச்சிச்சு. போதும், வேணாம். நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் விடுறோம். கட்டினா பாவங்க. பொட்டேட்டோ கிடைக்குதுங்க இதில். இங்கே ஒருத்தன் காடுன்னு ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். வாந்தி அடிக்கவா? ரொம்ப புதுசாக இருக்குங்க. வந்து நான் எடுத்து பார்க்குறேன். மட்டும் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்ருக்கேன். என்ன குலைக்கிற? ஐயோ, ஓடு. நீ செத்துட்டு இருந்தனா அவ்வளோதான். சரி, நம்ம வந்து இந்த டோர்லாம் எடுத்துட்டாச்சு. இப்போ வந்து பூனை. இப்போ வந்து இந்த டோரையும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த டோர் நம்ம வீட்டுக்கு ரொம்ப தேவை தான். நம்ம வந்து இதை எடுத்துக்கோம். டோர் எடுத்துட்டாச்சு. நம்ம வந்து இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுருவோம். ஏங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துருக்கோம்ல. என்னென்னா எனக்கே பெருமையாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். தொட்டி கிடச்சிருச்சு. சாப்ளிங் வளர்த்தலாம்.
இங்கே போல இருக்கு. பாவம் வீடு கட்டணும். என்னங்க இது? கண்ணாடிலாம் இருக்கியா? செம்மையா போடு. கண்ணாடி ஏன்னா கிடைக்கல. ஏன்னா இன்னைக்கு இங்கே டார்ச்சு கூட இருக்குங்க. சூப்பருங்க. இது வந்து ஓகே சூப்பர் நம்மளுக்கு டார்ச்செல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதையும் நம்ம உடச்சிட்டு வெளில போயிடுவோம். ஓகே இப்போ வந்து ஓகே இதுன்னு எடுத்தாச்சா? எனக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்குது. ஓகே நம்ம எடுத்து வச்சா ஒன்று இருந்தது. நான் எடுத்துட்டேனான்னு நான் தெரில. பாய்சனஸ் பொட்டேட்டோ ஏன்டா என்கிட்ட இருக்குது? நான் எத்தனை பொருள் வைக்கிறது இங்கே? நான் வைக்கணுமே இன்னும். செஸ்ட் எனக்கு வேணுங்க. ஏது எதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க? இந்த மாதிரி தெரியலையே. நல்லாவே கட்டுறாங்கய்யா அவங்க. டார்ச்சு வெளியில் இருக்கிற டார்ச்சு நம்ம மறந்து போயிட்டு தான் அந்த டார்ச்சுன்னு நான் சொன்னேன். வந்து இது வந்து நல்லா யூஸ் ஆகும். இந்த மரத்தெல்லாம் இங்கே எடுத்துக்கும். எங்கள் வீட்டை வந்து எங்கே வெளில போயிருக்கான். திரும்பி வந்து பார்க்கும்போது என் வீட்டு அப்படியே மைண்ட் வந்துடுவாங்க. சரி, இவன் வீட்டில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். என்னடா அது இங்கேலாம் ஏதோ புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது புதுசாக இருக்குது பார்க்க. நானும் உடச்சிட்டு இருக்கேன். ஓகே அது என்னதுன்னு பார்ப்போம். யாருக்கும் அது எங்கேயோ போகுது, நம்ம கிடைக்க மாட்டேங்குதானா? ஓகே இந்த இது இருக்குங்க, வந்து நம்ம எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வச்சுருக்கான். என்னது இது? அயன் லெக்கிங்ஸ் வச்சுருக்கான். வச்சுருக்கான். அட வழி ஜாலியாக வச்சுருக்கானே. வந்து எடுத்துக்கலாம் இந்த டெஸ்ட்டில். செஸ்ட்டில் வந்து நம்ம என்ன வைப்போம்? அந்த இந்த செஸ்ட்டில் வந்து செஸ்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது? செஸ்ட்டில் வச்சு வைக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லையே. அதை வந்து எடுத்து ஐயோ செஸ்ட்டில் வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். இவ்வளோ பொருள் நான் வந்து எடுத்து செஸ்ட்டில் வச்சுட்டு வந்து நான் இந்த செஸ்ட்டை எடுத்துக்கிறேன். இந்த செஸ்ட்டுக்குள்ளே நான் செஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னா அட என்ன இப்போ வந்துச்சிங்க? நாள் ஏதோ புதுசாக வந்திருக்கு தெரில. நான் வந்து ஓக் பிளாங்க், ட்ராப் டோர்ஸ் நல்லா வீடு கட்டிட்டாங்க. நம்ம வந்து இந்த வீட்டிலே இருந்துக்குவோம். அம்பாய் இருக்கீங்களா? இங்கே யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது பாருங்க, இது என்னன்னு எனக்கு தெரியலங்க. கஷ்டந்தா வாங்கடா.
யாருமே வரதா இந்த பாட்டி எடுத்து வச்சுக்கோம். சாமி வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பெட்டை எடுத்து நம்ம போட்டுக்குவோம். ஓகே, நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஓகே. இப்போ வந்து நான் உள்ள இந்த இது நம்ம எடுத்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. என்ன அதுக்குள்ள போகணும் தெரியும். ஓகே, நான் இந்த பெட் எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பரு. நீ இதுக்குள்ள நிற்கிறியே, ஓகே தான். எனக்கு மட்டும் தான் ஆகுமா? ஆகுதுங்க. ஆமாங்க, அதுக்கும் வந்து கொஞ்சம் இதுவும் நடக்குது இங்கே. இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்ட் குறையாது, நம்மளுக்கு லைஃப் குறையாது, எனக்கு தெரியல. ஜன்னலை வச்சுருக்கேன், மூடிட்டு போடா. ஓ, அது மூட முடியாதுங்க. அதை மூடிட்டு ஜன்னலை மூடிட்டு போடணுன்னு. இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன், திருடங்க வந்துடுவாங்க. நான் ஜன்னலை மூடிட்டு போகிறான். அவன் வந்து நம்மளை ஏதாச்சும் அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? செத்துருவோம் இல்லை, என்ன பண்ணுறது? நான் உங்கள் வேலைக்கே நின்றுட்டுருக்கேன். என்ன எனக்கு தெரியல. அது ஐ டோன்ட் நோ மேன். இது என்ன மேன்? இதுக்குள்ளே வைக்கலாமா மேன்? ஏ மேன், இங்கே பாருங்க மேன், இங்கே ஏதோ நடக்குது மேன். ஆப்பிள் காணா போயிடுச்சு மேன். என்னடா அது? என்னதுடா இது? இப்போ வந்து நம்ம இந்த இடத்துலாம் போடுங்க பார்த்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஜனம் மூடாமே ஒருத்தன் போயிட்டுருக்கான். இந்த டார்ச் நம்ம கவனிக்கவே இல்லைல்ல. இந்த இங்கே நிறைய டார்ச் இருக்குங்க. இங்கே வில்லேஜஸ் வரான் பார்க்கலாம். பாவம் சாரிடா, சாரிடா, ரொம்ப சாரிடா, வெரி சாரிடா, வெரி சாரி. நான் எனக்கே அதான் எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கே வேண்டாம். பாத்தியா போட்டுனே வெறுங்கை வச்சுட்டு அடிக்கணும். இப்போ வந்து நான் இன்னொரு பெட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இடம் கிடச்சிருச்சு. ஆனால் நான் அந்த பெட்டு நான் எடுக்கவே இல்லையே இன்னும். ஐயோ நான் அந்த பெட்டு நான் எடுக்காமல் வந்துட்டேனா? இந்த வீடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த டோரின் வச்சு ஓகே. நான் அந்த பெட் ஐ நீட் பேட். கஷ்டப்பட்டு செய்கிற பெட்டெலாம் எங்கெல்லாம் போகுதுங்க. இவங்களுக்கும் அது தானே இருக்கும். என்ன பண்ணுறது? ஏன் கஷ்டப்பட்டு நான் மட்டும் என்ன கஷ்டம் வந்து ஈஸியாக ஒரு சொடக்கு போட்டால் மட்டுமா வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணுறதுங்க, நம்மளுக்கு தேவை. என்ன பண்ணுறது? ஏங்க இங்கே பார்த்தீங்களா? டேக்ஸ் இது வரைக்கும் தான் செஞ்சிருக்கான். மேலே வரைக்கும் இடம் இருக்குது. இது இவனோட வளர்க்குறான். ஓகே, நான் இன்னும் டார்ச்லாம் இருக்குது. ஒரு பெட்டையும் நான் டார்ச் இங்கே தான் இருக்கேன். இந்த பெட்டு அட பாவிங்களா. இப்போ வந்து நான் இதை எடுத்து நான் இங்கே வச்சுட்டு இதை எடுத்து இதுக்கு ஒரு இடமாடா